शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. सर्वप्रकारस्यापि कर्मणः उत्पत्तितः एव विशिष्टसाधिसम्बन्धः न பாதிப்பேற்று இந்த கர்மா அந்த வாக்கியமே கலந்து கூறுகிறது. அந்த மாதிரி உள்ள கர்மாக்களை காமிய கர்மான்னு சொல்றோம். கலத்தை குறித்து விதிக்கப்படுற கர்மாக்கள். நித்திய கர்மாக்களுக்கு பல சொல்லாமலே தியானம் பண்ணி யுத்தம் பண்ண சொல்லுது. அப்ப அந்த இடத்துல அதுக்கும் ஏதாவது ஒரு பலம் இருக்கணும். பலமே இல்லாமல் நம்ம கர்மாவை விதிக்காத வாக்கியம். ஆகையால அங்கு பலம் இருக்கணும். அது என்ன பலமா இருக்கும் அப்படின்னு கேட்டா மோட்ச பலம் அப்படின்னு வச்சுதான் கூறுவது. அப்படி வச்சிருந்து தியானம் இல்லாமல் கர்மாவாலேயே கூட மோட்சம் வரலாம் அப்படின்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கும். அதுக்கு ஒரு இல்லே அந்த வாக்கியத்துல பலத்தை சொல்லக்கூடிய சத்தம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த வாக்கியத்துல பலம் வந்துடும். பலமே இல்லாமல் கர்மவிசாரணை கிடையவே கிடையாது. இந்த வாக்கியத்துல தெரியலன்னு சொன்னா இன்னொரு வாக்கியத்தை பார்க்கணும். பார்த்தா இதோடைய இது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பாருங்க ராஜமோசரி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் அக்னிமோட்ச கர்மாவை விசாரணம் பண்றது. அது உற்பத்தி இருக்குன்னு இருக்கும். அப்ப இந்த வாக்கியத்திலே அதுக்கு பலத்தை கொண்டிருக்க சொல்லல. அதனால அது பலம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. என்ன பலம் அப்படின்னு கேட்டிருக்க அது அக்னிமோசரியா வர்க்கநாமனா அப்படிங்கிற வாக்கியத்தானே தெரியும். அதனால எந்த விதிவாக்கியமா இருந்தாலும் அந்த விதியுடைய ஸ்வபாவம் இது. உற்பத்தியில சகஜமான ஒரு ஸ்வபாவம் என்னன்னு கேட்டா விசிஷ்ட சாதிக்க அபிசம்பந்தம். ஒரு விசேஷமான சாதியம் பலன் அங்க நிச்சயமாக இருக்கு. பலனே இல்லாமல் கிடையாது. அதனால என்ன வாழ்க்கை எட்டி. அதனால மற்ற பலங்கள்லாம் மற்ற கர்மாக்களுக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் பலன் சொல்லாம ஒன்று இருக்கு. அதனால இது ஒரு பலன் சொல்லலாம். என்ன பலன் சொல்றது? வேற ஒன்றும் இல்லை, இதுதான் சொல்லணும். இது மோகம் தான் அதுக்கு பலன்னு கல்வி கிடைச்சிட்டு வழி வாழ்க்கை நியாயம் பூர்வத்தில் இருந்தாலே அது கிடையாது. துரித க்ஷபணார்த்தத்வா நித்தியம் நித்யாது விமுக்தயே வர்க்காதி பல சம்பந்தா காமியம் கர்ம தசைவ. ஞானம் இருக்கா நகான இருக்கா? நித்தியம் கர்மா. நித்திய கர்மாக்கள் இருக்கு. அதனுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டா துரித க்ஷபணார்த்தத்வா. துரிதம்னா பாபம். அந்த பாபத்தை க்ஷயம் பண்றது அதனுடைய பிரயோஜனம். நித்திய கர்மாவுக்கு பாபக்ஷய பிரயோஜனம். செய்யலைன்னா தோஷம் வருங்கிறது அது வேற. அதை தவிர்த்து ஏற்கனவே பண்ணின தோஷங்களுக்கு க்ஷயம் ஏற்படும். அதனால துரித க்ஷபணார்த்தத்வா அது ஒரு பிரயோஜனம் தான் பாபக்ஷயங்கிறது. அதனால அதுக்கு வேற ஒரு பலமும் சொல்லாததுனால மோட்சத்தை பலமாக கல்விக்கிறேன் அப்படின்னு சொல்றது தெரியுது. விமுக்தையே நான் விமுக்தினா மோட்சம். மோட்சத்தான் அதுக்கு பிரயோஜனம். நித்தியம் கர்மா விமுக்தையே அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நித்திய கர்மாவும் இல்லை. காமிய கர்மா. காமிய கர்மாவுக்கு அங்கேயே சொல்லியிருக்கு, பலன் இருக்கு. வர்க்காதி பல சம்பந்தா. அங்கேயே காமிய கர்மாவுக்கு அந்தந்த பலத்தை சொல்லியிருக்கிறதுனால மோட்ச பலத்துக்காக ஒரு கர்மா இருக்கிறது. அதனால காமியம் கர்ம தசைவம். அதே மாதிரி காமிய கர்மாவும் விமுக்தையா அதுவும் மோட்சத்துக்கு சாதனமாக ஆகாது. அப்ப என்னாச்சு? மோட்சத்துக்கு கர்மா மோட்சத்துக்கு சாதனம் ரெண்டு பேருக்கு தானே. காமிய கர்மா இல்ல நித்திய கர்மா. இது குறித்து வேற ஒன்றும் இல்லை. இப்போ நித்திய கர்மாவுக்கும் பாபக்ஷயம் பலன்னு சொல்லியாச்சு, மோட்சத்தை சொல்ல முடியாது.
அப்போ காம கர்மாவுக்கு அங்கேயே பட்டு கொடுக்குறாரு எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால அங்கேயும் மோட்சம்னு சொல்லிட்டு ஆக மோட்சத்துக்கு கர்மாசாதனம் சொல்றதுக்கு பிரமாணம் இதே பிரமாண சம்பவாப்த அத்தியசாதன பாவோயம் வச்சனா பாரலௌகிக நாக்கிரவுஷம் மோக்ஷதம் கர்மா ஸ்ருதேர் பக்தரா கசிஞ்சனம். ஸ்ருதி ஸ்ருதி வச்சனமானது நமக்கு மற்ற லௌகிக பிரமாணத்தினாலே தெரிவித்துக் கொள்ள முடியாத ஒரு சாத்திய சாதன பாவத்தை தெரிவிக்கிறது. யாகம் பண்ணினா சொர்க்கம் வரும் அப்படிங்கிறது இந்த லோகத்துல பார்த்து தெரிவிக்க முடியாது. அதை அது சொல்லிக் கொடுக்குது. ஏன் இந்த கர்மாவனா இந்த வரும் எதை நம்ம பிரமாணம் சொல்லிக் கொடுக்க முடியாதோ அப்பேற்பட்ட சாத்திய சாதன பாவத்தை சொல்றது. அதுவும் பரலோகத்துல அடுத்த ஜென்மாவில இப்பேற்பட்ட தோற்றம் வரும் இந்த கர்மா பண்ணினா அப்படிங்கிறது நம்ம சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஜென்மாவே முடியாது, அடுத்த ஜென்மாவில சாத்தியமே இல்லை. அதனால அதுதான் அந்த ஸ்ருதியால தெரியப்படுற விஷயம். அதனால சாத்தியசாதன பாவம் இந்த கர்மா இந்த பலத்துக்கு காரணம் அப்படின்னு சாத்தியசாதன பாவம் தெரிகிறது. அதுதான் வச்சனாக வச்சனத்தினால சிந்திக்கிறதே தவிர இதை நான் கேட்டதே இருக்கிற நாத்திரவுடம் மோட்சம் கர்ம ஸ்ருதேரு பக்தரா கர்மம் வேத சொல்லி இந்த கர்மா பண்ணினா மோட்சம் வரும், மோட்சத்துக்கு இந்த கர்மாசாதனம் என்று கேள்விப்படவே இல்லை. மோட்சதம் கர்மா கர்மா மோட்சதம்ங்கிறத நான் அத்திரவுடம் இதுவரை கேட்கல. ஸ்ருதியுடைய வாயால அதை சொல்லி நான் கேட்கல. அது மாத்திரம் இல்லை, அப்துபகத அப்துபகமானது வஸ்ரூநிர்கோக்திவது பவதா நிஷ்பிரயோஜனா பிரலாபம். இந்த காமிய கர்மாவையும் நிஷித்த கர்மாவையும் சுத்தமா நிறுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நித்திய கர்மாவை நிறுத்தாம பண்ணிட்டே இருக்கணும், அப்போ மோட்சம் அனாயாசமாகும் சொன்னாங்க. அதுல பாதி காலத்தில் இப்ப பதில் சொல்லிட்டார். இந்த காமியத்தையும் நிஷித்தத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது எனக்கு இருந்தானா அதான் சொல்றேன். இப்ப மோட்சத்துக்கு ஜான சாதனம் அப்படின்னு சொல்றவன் கூட காமிய கர்மாவையும் நிஷித்த கர்மாவையும் யோக சொல்லுவான். ஏன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மோட்சம் வராது, மோட்சத்துக்கு நம் ஞானமே வர முடியாது. ஆகையாக இந்த விஷயம் நானே ஒத்துந்த விஷயம் தான் நீ சொல்ற. அதனால இது எப்படி இருக்குன்னு கேட்டா வஸ்ரூஜோக்தி பவதா நிஷ்பிரயோஜனா பிரதாபம். நான் சொன்னத நீ சொல்ற, ஆனா எப்படி எப்படி இருக்குன்னு சொன்னா தனக்கு அதிகாரம் இருக்கிறதாக நினைச்சு எனக்கு அதிகாரம் அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்லையனும். சத்ருஹோ நிர்கட்ச நிர்கட்ச இது ஒட்டி நிர்கட்சன்னு சொன்னா வெளியில போ அப்படின்னு சொல்றது. அது என்னன்னா ஒரு சின்ன கதையான நிச்சயம் ஒரு பிச்சைக்காரன் ஆட்டை வச்சு ஏதாவது போகணும்னு ஒரு வீட்டுல கேட்டு சொன்னான். அப்ப வெளியே சொல்லுவாங்க இந்த ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லுவான். இங்க இருபத்தி நாற்பது நிர்கட்ச அப்படின்னு அது சொல்லி வழக்கம். இந்த மாதிரி சொல்லிருப்பாரா அந்த நாட்டுக்கு ஒன்று இதை கேட்டுருக்கான். ஒரு நாளைக்கு இந்த மாமியார் ஆத்திரையில் ஏதோ கோயில் போயிருக்கான். இவன் கரெக்டா அந்த இடத்துல வந்தான். கேட்ட உடனே இந்த மாட்டுக்கு என்ன சொன்னான், ரொம்ப இல்லை போயிட்டு வாங்க. இப்ப இவன் வழியில போகல, அந்த அம்மா பாக்குறான், வழியில வந்துட்டு இருக்கான். வந்து ஒண்ணு கேட்டான், ஆத்துக்கு போயிட்டு வந்தியா? ஆமா போயிட்டு இருக்கேன். இல்ல போயிட்டு வாங்க. என்ன சொன்னா இதற்கு அவ சொல்லலாம், நான் சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு தானே அதுக்காக அங்கேயிருந்து வந்தாராம். வந்து இவன் சண்டை ஓடுகிறாரா, இவன் நினைச்சா இன்னைக்கு ஏதோ நமக்கு நல்ல காலம் போல இருக்கு, இதாவது கிடைக்கும். இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு ஓடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டா ஒண்ணும் இல்லை போயிட்டு வாங்க. ஆனா அந்த நெருக்கச்ச அப்படிங்கிற அந்த வசனத்தை தான் சொல்லணும், அவ சொல்லக்கூடாது. அவ சொன்னா சொல்ற மாதிரி எனக்கு காமியத்தையும் நிஷேதத்தையும் கூடாது தவிர்க்கணும் அப்படிங்கிறது நான் தான் சொல்லியிருக்கேன். நீதித்துறை நானே புதுசா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காம் நிஷேதவே கூடாது, யுத்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கலாம், இதுதான் நானும் தானே சொல்லியிருக்கேன். இதுதான் அப்துபகத்தை அப்துபகமாற்றம். பிரயோஜனம் பிரதாபம் சொல்றேன்.
நிஷித்த காமியோ தியாக ஸ்வயாபீஷ்டா யதாமயா. நிஷித்தமும் காமியமும் தியாகம் பண்ண வேண்டியது செய்யக்கூடாது. நீ சொல்ற நானும் சொல்றேன், ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம். நித்திய அபலவத்வாச்ச நமோக்ஷ கர்ம சாதனா. அது கிடைத்தது நித்தியத்துக்கு பலன் கிடையாது. ஒரு சில பேர் சொல்றாங்க நித்திய கர்மாவுக்கு பலன் கிடையாது, நித்திய கர்மா பண்ணாட்டா தப்பான பலன் உண்டு, தோஷம் உண்டு, அவ்வளவுதான், பண்ணினா என்னை கேட்கப்படாது. அப்ப அதை சொல்றது நித்திய அந்த ரீதியிலையும் பார்த்தா அதை மோட்சம் அறிவிக்கணும்னு சொல்றது நியாயம். பலன் இல்லைன்னு சொல்லிட்டு நித்தியத்துக்கு பலத்தை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி சொல்றேன். அப்ப எதுக்கா மோட்சத்தை அதிக பலத்தை சொல்லணும்? நித்திய அபலவத்வாச்ச மோட்சா கர்ம சாதனா. அதனால மோட்சம் கர்மாவை சாதனமாக கொண்டது ஆகாது. கர்மாவால் மோட்சம்ங்கிறது சொல்றாரு. ஏவந்தாவது முக்தேகே கிரியாபி சித்தத்வா அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஒரு கிரியாவை கர்மாவாலே மோட்சம் சித்தமாகிவிடும் அப்படிங்கிறதுனாலே அவன் ஆரம்பிச்சான். இது நிரந்தோயம் பட்சா. அந்த பட்சத்தை நிராகரணம் பண்ணினார். அப்படின்னா இனிமேல சர்வகர்ம பிரவருத்தி ஹேது நிரூபணேன யதாவஸ்தித ஆத்மவஸ்து விஷயக கேவல ஞானமாத்திராதேவ சகல சம்சார அனர்த்த நிவர்த்தி. இது இமம் பட்சம் திரட்டைத்து காம. கர்மாவால மோட்சம் வரும் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்ப எதனால மோட்சம் வரும்? ஞானஸ்தானத்தான் வரும். எந்த ஞானத்தினால? யதாவஸ்தித ஆத்மவஸ்து விஷய கேவல ஞானம். ஆத்மா எப்படி இருக்கோ, வாஸ்தவமா எப்படி இருக்கோ அப்படி அதை தெரிஞ்சிருந்தா அதுதான் ஞானம். அந்த ஞானத்தினாலதான் மோட்சம் வரும் அப்படிங்கிற பட்சத்தை திருடப்படுத்துறதுக்காக மேல வரக்கூடிய அதே அதை திருடப்படுத்துறதுக்கு ஒரு அமைதி சொல்ல வேண்டியது. ஏன் ஆத்ம தியானத்தினால்தான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றேன், கர்மாவால வராது தியானத்தினாலதான் வரும்னு ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு காரணத்தையும் காண்பிக்கிறார். கர்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடியது, மூல காரணமா இருக்கிறது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு தியானத்தினால்தான் முடியும். ஆகையாவே தியானம் தான் வசிக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்து திருத்தப்படுற சர்வ கர்ம பிரவருத்தி ஹேது நிரூபணம். எந்த கர்மாவா இருக்கு? நித்திய கர்மா, காம கர்மா, லௌகிகம், வைதிகம், எல்லா கர்மாவுக்கும் சர்வ கர்மம் தான். சர்வ கர்ம பிரவருத்தி அதில் நம்ம ஈடுபடுறதுக்கு ஹேது காரணம் இது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றேன். இதை நிரூபணம் பண்ணினா என்ன சித்தின்னு சொன்னா அது கடைசியில அஜ்ஞானம் தான் காரணம் அப்படின்னு சித்தமாயிடும். அப்ப சித்தமாயிடுச்சுன்னா அப்புறம் அதை நிவர்த்தி பண்றதுக்கு யதாவஸ்திக ஆத்மவஸ்து விஷய கேவல ஞானம் ஆத்மராஜ். அதுல எதுவுமே கேட்க வேண்டாம். வெறும் ஆத்மா எப்படி இருக்கோ அந்த ஆத்மாவை தெரியல தாவல் மாத்திரேன சகல சம்சார அனர்த்த நிவர்த்தி, பூர்ணமான சம்சார நிவர்த்தி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தை இது இமம் பட்சம் திரட்டை இது காமம். இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். உதாரணத்துல அதை திடப்படுத்துறதுக்காக இகதேகம் பரீட்சை, இங்க பரீட்சை பண்ணணும். பரீட்சை பண்ணணும்னா விசாரிக்கணும், இப்படியா அப்படியா அப்படின்னு விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணணும். என்ன யதா பிரதிஷ்டேஷு யாதிஷ்டிகேஷு கர்மசு ஸ்வாபாவிக ஸ்வாசயோர்த்த நிமித்தவசாதேவ இதம் ஹிதம் இதம் அஹிதம் இது பரிகல்பிய மிருகதிருஷ்டிகோதக பிபாசுரிவ லௌகிக பிரமாண சித்தானியேவ சாதனானி உபாதாய இஷ்டப்பிராப்தயே அகித நிவர்த்தயே ஸ்வயம் இவ பிரவர்த்ததே நிவர்த்ததே ததைவ அதிஷ்டார்த்தேஷு காமேஷு நித்தியேஷு கர்மசு. இது வரைக்கும் ஒரு கோடி சம்சேகங்கள் கிம்பா அந்நதேவ தத்திர பிரவர்த்தி நிவர்த்தி நிமித்தம். மொத்தமா சேர்த்து ரெண்டு சம்சேகத்தில் இப்படியா அப்படியா அப்படின்னு ரெண்டு கோடி காமிக்கிறோம். அந்த இப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய அத்தனை பூர்வபக்ஷ ஏற்றுக்குள்ள எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து அவர் ஒரு கோடி காமிக்கிறார். அல்லது அப்படியா, அப்ப இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன, இதுதான் விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணணும்.
பண்ணினா நமக்கு என்ன பிரயோஜனம் மேல பார்ப்போம். பிரதிஷித்தேஷு யாதிருஷ்டிகேஷு கர்ம. சாஸ்திரம் எந்த கர்மாவை பண்ணாதே அப்படின்னு சொல்லி பிரதிஷேதம் பண்றதோ அல்லது எதிர்த்தியா இவனா செய்ய சாஸ்திரம் அதை பத்தி பேசவே இல்லை, அப்பேற்பட்ட கர்மாவும் இவனுக்கு பிரவருத்தி எப்படி வருது, பிரவர்த்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இவனுக்கு தானா நிஷித்தத்துல ஒரு நாளும் சாஸ்திரம் சொல்லுது அதனால நான் இந்த நிஷித்தத்தை பண்றேன்னு பிரவர்த்திக்க மாட்டான் இல்லையா. பிராமணன் அந்யா அப்படின்னு சொல்லி புத்தம் பிராமணன் பண்றான். எப்படி பண்றான், சாஸ்திரம் சொல்லி அதனால பண்றேன்னு மாட்டான் வருது. அப்ப எதுக்கா நானே தான் பண்றேன்னு சொல்லுவான். நானே தான் பண்றான்னா என்ன அர்த்தம், சுவாசயோச்ச நிமித்த வசா. இவருடைய ஆசைன்னா அந்த கரணம், அந்த அந்தஸ்கரணத்திலே இந்த மாதிரி ஒரு கர்மா பண்றதுக்கு வேண்டிய ஒரு காரணம் நிமித்தம் வந்துடுறது. அதாவது அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கோபம் அந்த பிராமணன் மேல இவனை பொண்ணாதான் கோபம் தீரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதனால இவன் பிரவர்த்தி சொல்லும். அதுக்காக ஏன் அப்ப சுவாசைய தன்னுடைய அந்தஸ்கரணத்திலே ஏற்படக்கூடிய குரோதாதி ரூப நிமித்தவசா இந்த பிரதிசித்த கர்மாவை அவன் பண்ணான். இது நமக்கு கேட்டு தெரியுது. அதே மாதிரி யாதிருஷ்டிகம்னு சொன்னா எதிர்க்கே அவன் செய்யறது, கையாடுறான் காலாடுறான், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி பண்றது இல்லை. இந்த பிரவருத்தி அப்படி வருதில்லை. அதனால என்னாச்சு, இந்த இப்பேற்பட்ட கர்மாவோட சுவாபாவிக சுவாசயோத்த நிமித்தவசாதேவ பிரவருத்தியில அல்ல. சில கர்மாவில இப்ப 2 விதமான கர்மாவை எடுத்துக்கோம். சில கர்மாவில இவன் தானே பிரவர்த்திக்கிறான், சாஸ்திரத்துக்கு பண்ணாதேன்னு நிஷித்தமா இருக்கிறது. சில இடத்துல தானே பிரவர்த்திக்கிறது இல்லை. சில கர்மா எல்லா நிஷிதத்தையும் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் இல்லை. அதனால எல்லா விகிதத்தையும் பண்ணிட்டும் இல்லை, எல்லா நிஷிதத்தையும் பண்ணிட்டும் இல்லை. 2 விதமும் நமக்கு கொஞ்சம் சிலது பண்ணுவான் சிலது பண்ண மாட்டான், அப்படிதான் இருக்கு. அப்போ இவன் எதுல பிரவர்த்திக்கிறான் எதுல பிரவர்த்திக்கிறது இல்லைன்னு கேட்டா, இவன் தன்னுடைய மனசினாலே ஆசையத்தினாலே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு பிரவர்த்திக்கிறான். இது பண்ணினா நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு தீர்மானம் வருது. இதம் அகிதம், இது பண்ணினா நமக்கு கெடுதல், இது அகித தகுதி அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த தீர்மானத்தின் பேர்ல அவன் பேசுகிறான். அது நிஷித்தமாகட்டும் யாதிருஷ்டிகமாகட்டும் எதுவா வரலாம். சாஸ்திர விதித்தம் நிஷித்தம் அது கணக்கே இல்லை. சாஸ்திரம் நிஷித்தமாகவே இருக்கு. இந்த நிஷித்தத்துல இவன் ஏன் பிரவர்த்திக்கிறான்னா இவனுக்கு தோணி போச்சு, இதை பண்ணினா நமக்கு நல்லது, அதனால இவன் பண்ணிவிட்டான். இதுதானே அதான் சுவாசயோச்ச நிமித்தவசாதேவ இதம் ஹிதம் இதம் அஹிதம் இது பரிகல்ய. இதெல்லாம் ஒரு கல்பனை சொல்றான். கல்பனை பண்ணிட்டு சில சமயம் அது இந்த கல்பனை தப்பா கூட இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம். அப்ப தப்பா இருந்ததுன்னா என்னுடைய பிரவೃತ್ತಿ எப்பேற்பட்டது, மிருக திருஷ்டிகோதகா தொழிவ. அங்க தாகமா இருக்கு, இந்த தூரத்துல ஜலம் தெரிகிறது, ஆனா அது என்ன செய்யலாம், காணவே மிருக திருஷ்டிக்கோதல். ஆனா இவருக்கு நீர்ந்து தெரிஞ்சு கொடுத்தவர்கள் ஜலத்தை தெரிஞ்சு உடனே இந்த பிபாசு ஆமா இது குடிச்சா நமக்கு தானகாந்தி ஏற்படும் அப்படின்னு ஒரு கற்பனையை பண்ணிட்டு கலந்துப்பான். போனா கிடைக்கிறது அது வேற விஷயம். ஆனா இந்த சங்கல்பத்துக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி சாஸ்திர நிஷித்தமான விஷயத்த இது நமக்கு இதமானது அப்படின்னு ஒரு கல்பனை பண்ணிட்டு அதுல தெரிஞ்சு. அதுக்கு இது திருஷ்டாந்தமா கொடுக்குறார். மிருக திருஷ்டிகோதகா லௌகிக பிரமாண சித்தாந்தேவ சாதனானி உபாதாய. அந்த தலத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இவன் எந்த சாதனங்களை உபயோகப்படுத்துறானோ அந்த சாதனங்கள்லாம் எப்படி, அதுவும் சாசனம் சொல்லி கொடுக்கிற சாதனம் சொல்லிட்டு இவனே கண்டுபிடிக்கிறான். அந்த லௌகிக பிரமாணத்தால சித்தமான சாதனங்களை எடுத்து அவன் கலந்துறான், அதை உபயோகப்படுத்துறான் தனக்கு இஷ்டம்னு தெரிஞ்சவங்க. இப்ப பாருங்க, தூரத்துல நீர் தெரியுது, அது வாஸ்தவத்துல காணல் நீர்னு வச்சிருக்கோம். ஆனா இவருக்கு எப்படி தெரியுது, நெஜ ஜலமாக தெரியுது. இப்ப இந்த ஜலத்தை எடுத்து இவன் சாப்பிடணும், சாப்பிட்டாதானே தாகம் தீரும். அப்ப என்ன பண்ண, இவன் தூரத்துல இருக்கான், இவன் அங்க போவான். போறது என்ன பண்ணுவான், நடந்து போவான், ஓடி போவான், வண்டியை வச்சுட்டு போவான், இப்படி பல சாதனங்களை வச்சுட்டு போவான். இப்படி போகணும் அப்படி போகணும்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இவனே லோகப்பிரமாணத்தாலே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு சாதனத்தை தெரிஞ்சுட்டு அதை எடுத்துக்கிறான். லோக
பிரமாண சித்தானமேவ சாதனானி உபாதாய இஷ்ட பிராப்தையே பிரவர்த்தத்தைன்னு அனுப்பிச்சேன். அதே மாதிரி அகித நிவர்த்தையே இவனே அது நமக்கு கெடுதல் அப்படிங்கிறத சரி வாண்டான்னு நிவர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்வயமேவ நிவர்த்ததே அகித நிவர்த்தையே ஸ்வயமேவ நிவர்த்ததே இஷ்டப்பிராப்தையே ஸ்வயமேவ பிரவர்த்ததே அகித நிவர்த்தையே ஸ்வயமேவ நிவர்த்ததே. இந்த லோக பிரசித்தமான திருஷ்ட பலக கர்மாவை இல்லையா, நம்ம இந்த திருஷ்டாந்தத்தை அப்படியே வச்சுருவோம். இந்த விஷயத்துல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தசைவ அதிர்ஷ்டார்த்தேஷு காமேஷு வித்தியேஷு கர்மசு வா, இதுதான் ஒரு கேள்வி. இப்போ பிரசித்தத்தில் எப்படி தானாக அவன் பிரவர்த்திக்கிறானோ, யாதர்ச்சிகமான சாஸ்திரத்தான வேணும் சொல்ல வேண்டாம்னு சொல்ல அப்பேற்பட்ட காரியங்கள் எப்படி தானாக பிரவர்த்திக்கிறானோ, இதே மாதிரி தான் சாஸ்திரத்தினால விதானம் செய்யப்பட்ட காமிய கர்மாவிலும் நித்திய கர்மாவிலும் இவன் பிரவர்த்திக்கிறான். அல்லது அதாவது இவனே அதை நமக்கு நல்லது அவன் புரிச்சுக்கிறான். சாஸ்திரம் சொல்லிட்டேங்கிறதுக்காக வருகிற அது பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் பண்றானா இல்லை இல்லை அல்லது அந்நியதேவ அர்த்தத்துல பிரவர்த்தி நிமித்தம். ரெண்டாவது இல்லை இந்த லௌகிக விஷயம் சொன்ன மாதிரி பிரவர்த்தி நிறுத்திக்க இந்த சாஸ்திரம் தனியா ஒரு விதமான அவனை பிரவர்த்திக்க வைக்கிறது நிறுத்திக்க வைக்கிறது. இது வேற விதமா யோக பிரசித்தமான ரீதியில அவன் எப்படி லௌகிக கர்மாவெல்லாம் பிரவர்த்திக்கிறானோ சிலத்தை நிவர்த்திக்கிறானோ தானே இத்தாக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரிந்து பண்றானோ, அதே மாதிரி சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவிலையும் அப்படியேதான் பிரவர்த்திக்கிறானா, இது நல்லது கெட்டதுங்கிறத தெரிஞ்சுட்டு. அல்லது இதை தவிர்த்து வேற விதமாக சாஸ்திரம் அவனை பிரவர்த்திக்க வைக்கிறது நிவர்த்திக்க வைக்கிறது அப்படின்னு இந்த சந்தேகம். இதை பரீட்சை பண்ணி தீர்மானம் பண்றான். எத்தேவும் விசாரம் நமக்கு என்ன லாபம், இதனால என்ன சுற்றி கொடுத்து இந்த விசாரத்தினால சிறனும் எரிதாவது யதாவஸ்தித வஸ்து சம்யஜானம் பிரமாணபூதம் ஆகமிகம் லௌகிகம் வா பிரவೃತ್ತಿ நிமித்தம் நிச்சய நிவர்த்தி சாஸ்திரம் நாஸ்தி பகவந்தே ததா ஹதா கர்மத்யாகினः சாந்தி விஞ்ஞானமாத்திர அவரசம்பாவாத் அலௌகிக பிரமாணம் பார்த்த கர்மானுஷ்டான தியாகித்வா. ரெண்டு பட்சத்திலையும் எந்த பக்கம் எடுத்துட்டாலும் ஒரு ஏதோ ஒரு மோட்டம் ஒன்று இருக்கு. முதல் பட்சத்தை எடுத்துட்டால் அதாவது இவனே தனக்கு இஷ்டம் இது அதிகம்னு தெரிஞ்சுட்டு பிரவர்த்திக்கிறான் அல்லது நிவர்த்திக்கிறான் அப்படிங்கிற இந்த முதல் கோப்பை எடுத்துட்டோமானா என்ன ஆகும்னு பாருங்க. எதிர்த்தாவது ஒரு சமயம் இந்த முதல் பட்சத்தை நாம் எடுத்துக்கொண்ட அதுதான் உண்மையில் இருந்தால் யதாவஸ்தித வஸ்து சம்யக் ஞானம் பிரமாணபூதம் ஆகமிகம் லௌகிகம் வா பிரவೃತ್ತಿ நிமித்தம் இது நிச்சயா. இவன் அந்த காரியங்கள்ல பிரவர்த்திக்கிறதுக்கு காரணம் எப்படி அந்த வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவை அப்படியே தெரிந்து கொண்டு பிரவர்த்திக்கிறான். தெரிந்து கொள்வதற்கு சாதனமா இருக்கிறது என்ன, சில இடத்துல லௌகிக பிரமாணம், சில இடத்துல சாஸ்திர பிரமாணம். ஆக அந்த பிரவೃತ್ತಿ நிவர்த்திக்கு ஏற்ற என்னமோ இது நமக்கு நல்லது அப்படின்னு தெரியுதுதான், நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதா பிரவೃತ್ತಿ நிவர்த்தி கேட்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினால் இப்ப என்ன ஆகும், அப்போ நிவர்த்தி சாஸ்திரத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா சாஸ்திரம் சொன்னாலும் இவன் அது தனக்கு வேணுமா வேண்டாமான தீர்மானம் பண்ணிட்டுதான் அதுல பிரவர்த்திப்பான்னு சொன்னா அப்ப நிவர்த்தி சாஸ்திரத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. நிவர்த்தி சாஸ்திரம் வேண்டாம்னு சொன்னாலும் இவன் தன்னுடைய இஷ்டப்படி தானே பண்ணுவான் இல்லையா. சாஸ்திரம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அது தனக்கு இஷ்டமா இல்லையான்றதை சாஸ்திரம் சொல்லபடி இவன் கேட்கப்படுங்க. இவன் இவன் மனசுக்கு எப்படி தோன்றது அப்படிங்கிறத பார்த்துதான் இவன் பகிர்க்க போறான் அல்லது நிறுத்திக்க போறான்னு சொன்னா அப்ப நிவர்த்தி சாஸ்திரம் நாற்பது நிவர்த்தி சாஸ்திரம் அவங்க தேவைப்படாது. சதா அதா கர்ம தியாகினா இந்த கர்மாவை தியாகம் பண்ணினவா இருக்காரு அவளுக்கு நஷ்டம் ஏற்படும். அதாக அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு வதம் பண்ணின மாதிரி அவாபாவம் அவளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ஏன் சாந்தி விஞ்ஞான மாத்திர அவரசம்பாவாது. கர்மாவை தியாகம் பண்ணிருக்காங்க.
சாஸ்திரம் என்ன சொல்றது? கர்மாவை பண்ணால் இந்த பலம் வரும்னு சொல்லுது. என்ன பலம் இவாளுக்கு வேணுமோ அந்த கர்மாவை பண்ணாமலே அந்த பலத்தை அடைய முடியுமோ? நிச்சயமா முடியாது. இவனுக்கு தேவையான அந்த பலத்தை அடையிறதுக்கு அந்த சாதனை இருந்தால் தான் முடியும். இதோட சாதனமே இல்லை, அவனுக்கு பலம் கிடைக்கிறது என்ன கிடைக்க முடியாது. இவன் என்ன பண்ணிட்டா தன்னுடைய சுத்தமான தன்னுடைய மனத்தினால என்ன தோன்றதோ அதை வச்சுட்டு பண்றதா பண்ண வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணி பிரயோகிக்கிறார். என்ன ஆகும்? அது தப்பா இருக்கலாம். அப்ப சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவை தியாகம் பண்ணிட்டு சில பேர் இருப்பாரு, அவளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு போகும். ஏன்னா அந்த கர்மானுஷ்டானம் பண்ணினதுனால வர வேண்டிய பலம் அவளுக்கு வராது. அதே சமயத்துல நிச்சயகர்மாவை அவ பண்ணாம விட்ட காரணத்தினாலே தோஷங்கள் எல்லாம் வேற முடியும். மகத்தான நஷ்டம், ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படும். அதான் கர்மத்தியாகினா ஏன் சாந்தி விஞ்ஞானமாக்க அவன் ஏன் இந்த கர்மாவை தியாகம் பண்ணா? இவாளுக்கு தோணுது இந்த கர்மா நமக்கு உபயோகம் இல்லை, இது நமக்கு விசித்தமானது இல்லை அப்படின்னு இவாளுக்கு தோணுது. அதனால தியாகம் பண்ணினான். ஆனா வாஸ்தவம் என்னென்ன பாருங்க, அந்த விருத்த நிச்சயகர்மா இருக்கு, அது பண்ணதேனா தோஷம். அப்படிதானே? நிச்சயகர்மாவை பண்ணதேனா தோஷம். பண்ணினா அது பலம் உண்டுன்னு இவள் சொல்றா, இன்னொருத்தர் பலம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. அது உபரி பற்றி இருக்கலாம். பண்ணலைன்னா தோஷம். அப்படி இருக்கும்போது இவ இந்த கர்மாவை பண்ணினால் நமக்கு உபயோகம் இல்லை, இது நமக்கு கெடுதல் அப்படின்னு நினைச்சிட்டு தியாகம் பண்ணி விட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? அவளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ஏன் சாந்தி விஞ்ஞான மாத்திர அவசியம். அவள் தியாகம் பண்ணினத்துக்கு மூலம் இவாளுடைய சொந்த பிரமை சாந்தி ஞானம், தவறான ஞானம் இது காரணமாயிடுச்சு. அலௌகிக பிரமாணோபாத்த கர்மானுஷ்டான தியாகித்வாச்ச. அலௌகிக பிரமாணங்கிறது வேறு பிரமாணம். அந்த பிரமாணம் எந்த கர்மானுஷ்டானத்தை பண்ண சொன்னதோ அப்பேற்பட்ட பண்ண சொன்ன இதை தியாகம் பண்ணினாரியா, அதனால வாழ்க்கை தோஷம் உண்டு. ஆக ரெண்டு நஷ்டம். எது வேணுமோ கிடைக்கணுமோ அது கிடைக்காம போச்சு, எது வேண்டாமோ அது வந்திருக்கின்றது, அனிஷ்டம் வந்தது அப்படின்னு ரெண்டு தோஷம். அத மிருகதிருஷ்டிகோதக சிவாது பிரவೃತ್ತಿ நிமித்தவது அயசாவஸ்து காந்தி விஞ்ஞானமேவ சர்வ பிரவೃತ್ತಿ நிமித்தம் ததா வர்த்தாமஹே வயம் அதார்த்தயூயம். ஒரு சமயம் இங்க இப்படி சொன்னாங்க, மிருகதிருஷ்டிகையில ஜலம் தெரிகிறது, அதுல அந்த தாகம் எடுத்தவன் பிரவர்த்திக்கிறான். அவன் பிரவர்த்திக்கிறதுக்கு என்ன காரணமாச்சு? பிராந்தி தான். பிராந்தி ஞானத்தாலதான் அவன் பிரவர்த்திக்கிறான். எல்லா பிரவர்த்திக்குமே இதுதான். லௌகிக பிரவருத்தி, வைதிக பிரவருத்தி, எல்லா பிரவருத்திக்குமே இவருடைய பிராந்தி ஞானம் தான் ஹேது அப்படின்னு ஒரு சமயம் நீங்க சொன்னால், அப்ப பிராந்தி ஞானத்தினால வந்தாலும் வர்த்தாமனே எனக்கு நஷ்டம் இல்லை, எனக்கு லாபம் தான். ஸ்ருதி எந்த நித்திய கர்மாவை பண்ண சொன்னதோ அந்த நித்திய கர்மாவை நான் விட சொல்லலை, பண்ணணும்னு தான் சொல்றேன். நான் என்ன நினைச்சேன், அதுல நல்ல பலம் உண்டு அப்படின்னு ஒரு பிரமை. இது சொல்லப்படி ஒரு பிரமையா இருந்து போட்டோம். ஆனா அந்த பிரமையால நான் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினதுனால எனக்கு நஷ்டம் போகுது. நீ கர்மாவை தியாகம் பண்ணினவன் இருக்கானே அவனுக்கு நஷ்டம் விடுவோம். இங்க நான் விடப்படுறது இல்லையே, எல்லாத்தையும் பண்ணதான போறேன். அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அதனால நஷ்டம் ஒண்ணு வரப்போறது இல்லை. ஆனா அதார்த்த யூயம், உனக்குதான் பெரிய நஷ்டமா இருக்கும். நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியே உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு. ஒரு சாதாரணமா ஒரு நியமம், ஒரு சாதாரண சுலபம் என்னன்னா, சந்தித்தே பரலோகேசி தியாகியமேவ அசுகம் ஜனி நாஸ்திகே நாஸ்தினோ ஹானி அஸ்திகே நாஸ்திகோ சகா. அதாவது பரலோகத்துல என்ன நடக்குமோ, இப்படி வருமா அப்படி வருமாங்கிறது நமக்கு தெரியாது. வரும்னு நிச்சயமா சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லை, வராதுன்னு நம்பிக்கை இல்லை. வராதுன்னு எதை வச்சு சொல்றது? அடுத்த ஜென்மாவில் துக்கம் வராது இப்ப எப்படி சொல்றது? தெரியாது. அதனால அடுத்த ஜென்மாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம். சாஸ்திரம் சொல்றது அசுகமான கர்மாவை பண்ணாது, நிஷித்தமான கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாது அப்படின்னு சொல்றேன். சாஸ்திரத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை.
நான் என்ன பண்ணலாம்னு சாஸ்திரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த காரியத்தை செய்யாது அப்படின்னு. ஆனா சாஸ்திரம் சொல்றது மாத்திரம் தெரியுது, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அப்ப அதை செய்யலாமா இல்லை செய்யாம இருக்கிறது தேவையா, செய்யாம இருக்கிறது தேவையா செய்யறது தேவையா அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்க. இதான் இருக்குது. ஆனா உனக்கு நம்பிக்கை இல்லாம போனாலும் நீ அதை செய்யாம இருக்கிறது உனக்கு நல்லது. சந்தித்தே பரலோகேவி தியாஜ்யமேவ அசுகம் ஜனி அஸ்திகே நாஸ்திகே. ஒரு சமயம் இதை பண்ணாது இத பண்ணினா பண்ணலைனால ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனா பண்ணி அஸ்திகே பரலோகங்கிறது ஒண்ணு இருக்குன்னு வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? உனக்கு நஷ்டம் பண்ணாதவரை. ஏன் பண்ணினவனுக்கு பண்ணினத்துடைய பலன் கிடைக்கலே அப்படிங்கிற ஒரு நஷ்டம் தானே சொல்ல, விபரீதமா உள்ள போகுது இல்லையா? இவன் பண்ணிட்டான் சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை வச்சு அனுஷ்டானத்தை பண்ணிட்டான். இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு சாஸ்திரத்துல சொன்ன பலமானது வாஸ்தவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னா அனுஷ்டான சிரமத்தோட இருந்து லாபம் வரலையே தவிர நஷ்டம் ஏற்பட்டு போறது. ஆனா ஒரு சமயம் அது சொன்னபடி கேட்கலன்னா அந்த பரலோகங்கிறது வாஸ்தவமா இருந்ததுன்னா இவன் பண்ணாமலுக்கு தண்டனையா தோஷம் வரும்போது அதுதான் நஷ்டம். அஜமேவ அசுகம் ஜனி. அந்த அசுகத்தை பண்ணாம இருந்ததுனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. பரலோகம் இருந்தாலும் நஷ்டம் இல்லை, இல்லாட்டாலும் நஷ்டம் இல்லை. பரலோகம் இருந்ததுனால நான் அசுகத்தை பண்ணலையே, அதனால பரலோகத்துக்கு போக அந்த லோகத்துக்கு போக மாட்டேன். பண்ணி இருந்து பண்ணாம இருந்து அது ஒரு சமயம் வாஸ்தவம் இல்லை, இது பண்ணாம அந்த மாதிரி பரலோகத்தை நரக்கம் வருங்கிறது இல்லை அப்படின்னு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் உனக்கு பண்ணி அது என்ன அசுகத்தை பண்ணினவனுக்கு அந்த பரலோகம் இருக்குங்கிற பட்சத்துல நிச்சயமான நஷ்டம், விபரீதமான பலன். அதனால அசுகே நாசிகோ அந்த மாதிரிதான் இங்க என்ன கர்மானுஷ்டானத்தை இதை விடுங்கணும் இதை பண்ணுங்கன்னு சொல்றதோ அதை நானும் பண்றேன், நானும் சொல்லிதான் இருக்கேன். ஆனால் நீங்க என்ன சொல்றது, நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தேன். இப்போ ஒரு சமயம் நம்ம இந்த விசார மனிதனுக்கு அதுதான் பலம் செய்யுமாகும். தனக்கு லௌகிகமான சாந்தி ரூபமான ஒரு இஷ்டசாதனத்தான இவன் பிரவர்த்திக்கிறான், அனிஷ்டகாரணத்தான பிரவர்த்திக்கிறான், மிருகத்திருஷ்டிகா உலகத்துல பிரவர்த்திக்கிற மாதிரி இப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை சாஸ்திரம் பிரமாணமாக அதை சொல்லிக் கொடுத்து அதனால அவன் பிரவர்த்திக்கிறானா? சாஸ்திரியமான கர்மாக்கள் லௌகிகத்துல எப்படி வேணாலும் போதும். சாஸ்திர வீட்டு கர்மாவில் இவன் பிரவர்த்திக்கிறதுக்கு இவன் சொந்த புத்தியால இது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு பிரவர்த்திக்கிறான்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறதுனால பிரவர்த்திக்கிறானா அப்படிங்கிறத தீர்மானம் பண்றதுக்கு இதுதான் இதம் சம்பிரயுக்ததாம் மோகாத் அஹிதஞ்ச விகாசதாம் உபாயான் பிராப்தி ஹானார்த்தான் சாஸ்திரம் பாசயதே அர்க்கவத்து. இதம் சம்பிரயுக்ததாம், இதமானது தனக்கு வேண்டும், அதை தான் அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறவர்களுக்கும் அஹிதஞ்ச விகாசதாம், எது அஹிதமோ இதம் இல்லாததோ அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் உபாயா. என்ன நினைக்கிறான்? இதம் மோசம் தான் நினைக்கிறான், அஹிதம் தவிர்க்கணும் எல்லாரும் நினைக்கிறான். இவன் மோகனா இருந்தாலும் கூட இதெல்லாம் தனக்கு வேணும், நல்லதுதான் பண்ணனா கெட்டது பண்ணக்கூடாது, தனக்கு கெடுதலை தானே பண்ணிக்கூடாது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆக இந்த விஷயத்துல இல்லை. ஆனா எது இதம் எது அதிகம் அந்த மாற்றி சில சமயம் ஹிதம் அதிகமா போயிடும், அதிகம் ஹிதமானது மோகா. அப்ப எது ஹிதம் எது அதிகம், அந்த ஹிதத்தை அடையிறதுக்கு சரியான சாதனம் எது, எது அதிகத்தை யோசி பண்றதுக்கு சரியான சாதனம் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற விஷயத்துல இவன் எவந்து போட்டான். அப்போ அங்க சாஸ்திரம் என்ன பண்றது? உபாயான் பிராப்தி ஆனார்த்தான் சாஸ்திரம் ஆசையத்தை அர்த்தப்பட்டு. இந்த சாஸ்திரங்கிறது இதுதான் உபாயம்.
இதுதான் அகிதம் பராமரிக்கிறதுக்கு உபாயம் அப்படிங்கிறத படிச்சுன்னு சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரி நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்குது. இதுக்கு மேல பண்ணாமட்டோ அது உங்களுடைய விருப்பம். உனக்கு இஷ்டமா இருந்தா அது வர்றதுக்கு நாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சாஸ்திரம் விக்கிரகத்தை அப்படின்னு சொல்றாரு. அதனால சாஸ்திரம் இவ்வளவுதான் சொல்லுவோம், இது வாங்கி நல்லது, இது கெட்டது, நல்லது கவனமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உபாயத்தை போதிக்கிறது. அவ்வளவுதான் சாஸ்திரம் ஆசையத்திலேயே அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த சாஸ்திரத்தை உதவி தள்ளி விட்டுட்டு நானே இந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணினா அதுக்கு மோட்சம் பலம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது ஒத்துக்க முடியாது. ஏன்னா இதனால கண்டுபிடிக்க முடியாது. ஏவந்தாவது பிரத்யக்ஷ அனுமான ஆகம பிரமாண அவசம்பாதேவ ஆத்மனா நிரதிசய சுக இத அவ்யதிரேக சித்தேது அஹிதஸ்ய ஷஷ்டகோச்சரவத் ஸ்வதஏவ அதிரம்பந்தாத் ஏவம் ஸ்வாபாவ்ய ஆத்மா நவதோஷமாத்ராதேவ இதம் நிமிஷ்டாத் அதிகம் நேமாபூதி மித்யாஜ்ஞானம் ஊஷரசுத்திகா அனவபோதோத்த மித்யாஜ்ஞானவத் பிரவೃತ್ತಿ நிமித்தம் வித்யவதாரிதம். இதை விசாரம் பண்ணி விசாரம் பண்ணேன். இந்த இதை என்ன தீர்மானங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. இதம் சம்பிரேஷதாங்கிறது தானே தனக்கு இஷ்டதாரத்தையும் அனிஷ்டதாரத்தையும் தெரிந்து கொண்டு இந்த வைதிக லௌகிக சர்வ தர்மாவளியும் இவன் பிரவர்த்திக்கிறான் நிவர்த்திக்கிறான் அப்படிங்கிறதா இல்லை சாஸ்திரம் பிரவருத்தியை உண்டு பண்ணும்போது ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு 2 வருஷம் படிக்கிறார். தானே பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஷ்டதாரண தானே பிரவர்த்திக்கலாம், தப்பா வரலாம். ஆனா சாஸ்திரம் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் மாதிரி வெளிச்சம் போட்டு இதுதான் நிலத்துக்கு சாதனம், இதுதான் அகிலத்துக்கு சாதனம் அப்படிங்கிற ஆத்ம சாதன பாவத்தை காமிக்கிறது. அப்படி அந்த வழியில போனா தெரியாது அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன தாய் என்ன கிடைச்சது? சாஸ்திரம் சொன்னது பிராமணிகம், இவனா தெரியண்டது பிராமணிகம்னு சொல்றதுக்கு புரியாது. சில இடத்துல தப்பாகவும் போகும். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. பிரத்யக்ஷாரியம் அனுமானஸ்தாரியம் ஆகமத்தினாரையும் இந்த எதை தெரிஞ்சுக்கிறதோ இந்த 3 பிரமாணம். பிரமாணத்தினால தெரிந்து கொண்டது என்னன்னு கேட்டா ஆத்மனா நிரதிசய சுக இத அவ்யதிரேக. ஆத்மா நிரதிசய சுகம், ஆத்மா நிரதிசய ஹிதம் அப்படிங்கிறது. ஆத்மா நிரதிசய சுகம்ங்கிறது எப்படி கிடைக்கிறது? சுகம் எல்லாருக்கும் பிடிக்கும். சுகம்ங்கிறது வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? சுகம் பிடித்த வசதி தானே, பிடித்த விஷயம், நிச்சயித்த விஷயம். அந்த ஆத்மாவில நிரதிசயமான ஒரு அந்த விஷயத்துல ஆசைப்படுறதுக்கு காரணம் காண்பிக்க வேண்டியது. ஏன் நீ ஆசைப்படுற அப்படின்னு சொன்னா அர்ப்பணத்து ராமாய செலவு செய்யும் போது அதனால எனக்கு இந்த லாபம் இருக்கு, அதனால நான் அதை ஆசைப்படுறேன் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. ஆனா ஆத்மா உனக்கு ஏன் பிரியமானது அப்படின்னு கேட்டா ஆத்மாவோ இல்லை அதனால அதுக்கு இன்னொரு காரணம் காண்பிக்க வேண்டியது. அதுல இருந்து அது நிரதிசய அப்படின்னு பிரேமா அனுபாதி பிரேமானுபாதி அசுகாத்மனி நப்ரசித்தா சப் பிரத்யகாத்மனி கிருதேரவி லோகசித்தா. வேற காரணம் இல்லாமல் ஒரு பிரீதிங்கிறது சுகத்தை தவிர்த்து வேற ஏதாவது அசுகமா இருக்கக்கூடிய சுக பின்னமா இருக்கக்கூடிய வஸ்துவில வராது. காரணம் இல்லாத பிரேமை. ஆனா ஆத்மாவில காரணம் இல்லாத அந்த பிரேமையானது மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, கிருமேர ஒரு கிருமிகளுக்கு கூட தன்னிடத்துல அந்த ஒரு பிரேமை எதுக்காக காரணம் இல்லாத ஒரு பிரேமை. அப்ப அதுதான் நெருப்பு. அதனால சுக அவ்யதிரேகன சுக அபிநம், அவ்யதிரேகன அபிநம் இது சிக்கிக்கிறது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் தான் இதமானது சிக்கிக்கிறது. அகிதஸ்ய ஷஷ்டகோச்சரவது 6வது பிரமாணம் அபாவத்தை வருவது பிரமாணம், அங்குலத்தை பிரமாணம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆத்மா ஒரு சில ஆத்மா சுகமாகவும் ஒரு சில ஆத்மா துக்கமாகவும் இருக்கலாமான்னு கேட்டாங்க. துக்கமா ஒரு ஆத்மாவும் தெரியல. அதனால அங்குலத்தை பிரமாணத்தினாலே ஆத்மா துக்கமாகாது, அகிதமாகாது.
சுத்தமாக தான் இருக்கிறது அதிகமாக அதிகத்துக்கு சட்டகோச்சலவது வக ஏவான அபிசம்பந்தா. அதனால எது அதிகமோ அது ஆத்மா கிட்ட நெருங்கவே இல்லை, சம்பந்தமே இல்லை. ஏவம் சுவாபாவிய இப்படி சுவாவம் கொண்ட ஆத்மா எப்படி தெரியுது? விபரீதமா தெரியுது. அப்ப ஏவம் சுவாபாவிய ஆத்ம அனவபோத மாத்திரா. இப்பேற்பட்ட சுவாவம் கொண்ட ஆத்மாவின் அனவபோதம் அஜானம்ங்கிற ஒரு காரணத்தினாலே, அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இதம் அதிகம் மேமாகு. இது மிக்க அஜானம். இந்த அஜானத்தினால்தான் இவனுக்கு இந்த ஒரு பல தப்பான ஞானம் வந்து இது பண்ணினா அதிகமா இருக்குமா, அதை பண்ணினா அதிகமா இருக்குமான்னு இது ஹிதம் இது அதிகம் அப்படிங்கிறது எதையோ இல்லாம தெரிவித்து அதில் பிரவர்த்திட்டாங்க. ஊஷர சுத்திகா அனவபோதோ சமிஷா ஞானவது. ஊஷரத்துல ஜலம் விருத்தி வரும், இந்த மிருகத்திற்காக. சுத்திகாவில் விதத்தை விருத்தி வரும். இதெல்லாம் ஹிதமாகும் அப்படின்னு தோணும். அதாவது அந்த நிச்சாச்சானத்தான ஒரு பிரவருத்தி. ஆக என்ன ஆச்சு, இவரது பிரவருத்திக்கு நித்திய கர்மா, சாமிய கர்மா, லௌகிக கர்மா, எல்லா கர்மாவுக்கும் காரணமான ராகத்வேஷத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது மூலம் அஜானம். இது அவதாரிதம். இதுதான் தீர்மானம். சாஸ்திரங்க பதார்த்தகத்தியாக அனுப்பிச்சு. அப்ப என்னாச்சு, பிரவருத்திக்கு இவருடைய மனசுல வரக்கூடிய சங்கல்பம் தான் காரணம், ராகத்வேஷாதிகள் தான் காரணம்ங்கிறது வாஸ்தவம். ஆனா சாஸ்திரம் அதை ஒன்றும் பண்ணாது, அதை தடுக்க முடியாது. எனக்கு ஆசையை உண்டு பண்ண முடியாது, துவேஷத்தை நிவர்த்தி பண்ண முடியாது சாஸ்திரம். ஆனா வஸ்து தத்துவத்தை போதிக்கிறது. இது சரி, இது தப்பு அப்படிங்கிறத போதிக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராகத்வேஷம் தன்மைங்கிறத நடக்கிற சாஸ்திரத்துல பதார்த்த சக்தி ஆதான கருத்து. இந்த பதார்த்தத்திலே சாஸ்திரம் வந்து புதுசா ஒரு சக்தியை உண்டு பண்ணாது. அதோட சக்தி எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கும். என்ன வேலை செய்வோம் அந்த வேலை தான் செய்யும். சாஸ்திரம் வந்து இது சமத்துக்காக புதுசா ஒரு வேலை நடக்காது. இது வேதத்தைவ உத்தரத்திர பிரபஞ்சகா ஆரம்பிச்சது. இந்த விஷயத்தை தான் மேற்கொண்டு விஸ்தாரமான சொல்றா. சாஸ்திரம் இவனுக்கு இசையை உண்டு பண்ண முடியாது. இசை உண்டா வந்து நான் சொல்றேன்.